morning. Good morning. I want to meet Mr. Bhairavan. I'm sorry, he's gone now. Is it? Lily. Lily, அவன் என்ன பண்றது? வெயிட் பண்ணி பாப்போம். Yes. வாங்க. லில்லி, முதல்ல நாம பைரவன் பார்க்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் யூ வாண்ட் சார்? என்னமா வேணும்? தமிழா? தமிழ் பேசுறத பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா மாடா பாம்பா பன்னியா பறவையா தேளா புறாவா எறாவா? இங்க ஒரு மிருக காட்சி சாலையே இருக்குது சார். இருக்கட்டும், வேண்டியதுதானே. தமிழ்னு சொல்றீங்க, கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓஹோ, கடியாரத்தோட போறீங்களே, நினைச்சிடாது. போயிட்டு நல்லா கைய கழுவிட்டு வாங்க. ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. ஏங்க நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா மாடா பாம்பா பறவையா பந்தியா ஏடா ஏறாவா போதாவா? என்னங்க சிரிக்கிறீங்க? அதோ அவரே வராரே. வாங்க சார். கைய கழுவுனதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆடா மாடா பன்னியா பறவையா புஷ்ஷா பாம்பா சாப்பிடுறீங்க? பால் கொண்டாப்பா. பாலா? என்ன சார் இது? பால் வந்ததுக்கு அப்புறம் பால் கேக்குறீங்க? பாஸ்போர்ட் வாங்கின கையோட அவனவன் பிராண்டி வேலை என்னன்னு கேக்குறான், பால் கேக்குறீங்க? சரி 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 சரி, தொற்று பழக்கம் உங்களை விடுமா? கொண்டு வரங்க. ஆனா நீங்க ரொம்ப சமப்படுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. Who is making noise in foreign? வெளிநாடு வந்தா யார் சத்தம் போடுறது? No no, I don't like it. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏப்பா ஏமா நீங்க அப்பாவா அம்மாவா? ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்க? மூக்கங்க வாயங்க எந்த பக்கம் இருக்க? மிஸ்டர், come on. நீங்க தான் சத்தம் போட்டதா? நான் போடல. பையில இருக்கிற வாட்ச் போடுது. ஐயா ஐயா, அலாரம் வச்ச வாட்ச். அலாரம் ஆச்சா? அது எனக்கு தெரியாம போச்சுங்களே. உனக்கு எப்படி தெரியும்? நான்ல காசு கொடுத்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுல மணி பாக்கத்துல எடுத்து வச்சா மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஓ, திருட்டுத்தனத்துக்கு இப்படி ஒரு பேரா? திருட்டா? சிச்சே, எல்லாருமே பிடிச்ச பதார்த்தத்தை பார்த்து ரசிப்பாங்க, நான் எடுத்து வச்சு ரசிச்சேன், அவ்வளவுதான். தமிழனும் தமிழ காட்டி கொடுத்துறாதீங்க. உனக்கு வெட்கமா இல்ல? தமிழனா தமிழ நீ இப்ப திருடுறிய? தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் திருடுறவங்க தான் வெளிநாட்டுக்காரன் நினைக்க மாட்டான். இந்த அயோக்கியத்தனை செய்யலாமா நீ? இவரு பெரிய யோக்கிய. நேத்து ஒரு பொண்ணோட வந்தீங்க, இன்னைக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. நீ யோக்கிய, நான் பட்டதா யோகித்தனம் சொல்ற அரைவன். மிரட்டாதீங்க சார். அம்மா சத்தியமா சொல்றமா, நேத்து இவர் ஒரு பொண்ணோட வந்தாரு. அந்த பொண்ணு இல்ல வலுக்கு டைமா ஊட்டாத குறையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கெஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருங்க. ஏன்பா அவர் என்ன போலவே இருந்தாரா? உங்களை போலையாவா? $2 கொடுத்து தாடி எடுத்துட்டா மாறிடுவீங்களா? நீங்களே தான். அது தாடி இருந்ததா? இல்ல, அப்ப அவர் அண்ணன் தான், சாகவே இல்லை, உயிரோட தான். அண்ணனாவது தம்பியாவது என்ன? உங்ககிட்ட நான் தடிச்ச வாசிதான். யாரு அண்ணன்றீங்க? முருகன். முருகன் வேல் வச்சிருப்பான், வாட்சிமா வச்சிருப்பான். அண்ணாப்பா, உனக்கு நான் என்ன கைமாற செய்யுதுன்னு தெரியலையே. ஒரு கைமாற வேணாம், சாப்பிட போறதுக்கு பில்ல கொடுத்துட்டு போனா போதும். பில்லங்க இந்த பணம் முழுவதையும் நீயே எடுத்துக்க. இவ்வளவுமா? ஐயோ, எல்லா பையனுக்கு அண்ணன் காணாம போயிட்டா எனக்கு எவ்வளவு சேரும்? ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தர் செத்தா என்னப்பா? அவ்வளவுதான்டா. ஆஹா, என்னமா போறீங்க சண்டை? இப்படி எல்லாம் பண்ணதாண்டா. மத்தவனாவது நம்ம நாட்டுக்கு மேல சண்டைக்கு வந்தானாக்கா அவனை போட்டு அமுக்கலாம். அடா அடா, அவன் சொக்காய் கிளி. அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா. சொன்னா கேட்கற வயசுடா, சின்ன வயசுடா. ஆனா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சுங்கடா, சண்டை போடுங்க. எப்படா போடுவீங்க? ஓடி விளையாடுறா. வாய கிளி. அவங்க சண்டை போட்டு மண்டை உடச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சிரிப்போம் பாருங்க. இருக்குங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரிங்கடா, அடிச்சுங்க நீங்க. இதுதான் விமலாவோட வீடா? ஆமாங்க, அதுவும் இருக்காங்களே, அவங்கதான் விமலா. தொடாதீங்க. நான் முருகன் இல்ல, என் பேர் ஜெயராஜ். அவரோட தம்பி ஜெயராஜ். தம்பியா? அப்போ
அண்ணன் தான் உயிரோடு இருக்காரு. இன்னமும் ஏன் அழறீங்க? என்ன சொன்னீங்க? யாத்தா உயிரோட இருக்காரா? ஆமா. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? நிச்சயமா நம்புங்க. பொய் சொல்லலையே. இல்ல, சத்தியமா சொல்றேன், உயிரோடு இருக்காரு. எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணுமே. எங்க இருக்காருன்னு தெரியல. அவரை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சொல்லுங்க. முதல்ல அந்த விபத்து நடந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போகணும். நிச்சயமா அழைச்சிட்டு போறேன். கொஞ்சம் இருங்க, உடைய மாத்திட்டு வந்துடுறேன். யாரது? நான் தான். நீங்களா? ஆமா, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உங்களுக்கு தெரியுமா என் முருகன் உயிரோட இருக்காரு? அதை சொல்லத்தான் நான் வந்தேன். எங்க இருக்காரு? என் பாதுகாப்புல பத்திரமா இருக்காரு. வா. இந்த வர அவர் தம்பி ராஜ் வந்திருக்காரு. அவரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நில். ஏ, உன் காதலன் முருகனை கொலை செய்ய முயற்சி பண்ணது யார் தெரியுமா? இதே ராஜுதான். என்ன? அண்ணன் செத்துட்டா சொத்தை பூரா தானே அபகரிச்சுக்கலாம்னு தெரி பிடிச்சு அலைகிறான் அந்த ராஜு. அதுக்கு குறுக்க நீ இருக்க கூடாதுன்னு தான் உன்னையே ஒழிக்க திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவேன். விமலா, முருகன் ஒரு மகா மேதை. அவருக்கு ஒரு ஆபத்துனா என்னால பொறுத்துக்க முடியுமா? அதனாலதான் கண்ணை இமகாக்குற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னங்க? கீழே விழுந்த அதிர்ச்சியில புத்தியே சுவாதீனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ, அதனாலதான் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த அறிவு சுடர் அணைஞ்சிடக்கூடாது. அதான் விமலா விமலான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற அவரை நீ வந்தாதான் காப்பாற்ற முடியும். உடனே புறப்படு. இருங்க, நான் வந்துட்டேன். மணியாச்சு, இன்னும் காணோம். அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மகிழ்ச்சியில மயக்கம் போட்டு வந்திருந்தா? வாங்க வாங்க போய் பாப்போம். வாங்க போவோம். விமலா, அந்த ராஜேந்திரா இப்படி போயிடணும். அம்மா, அம்மா, வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம தட்ட வேண்டிய கதவை தான் தட்டுறோமா இல்ல பக்கத்து வீட்டு கதவை தட்டுறோமா? விளையாடாத, ஏதோ உபயோகம் நடந்திருக்கும். அம்மா, அம்மா, இங்க காணோம். என்னென்ன இது செப்புடு வித்த காட்டின மாதிரி இருக்குது. மயக்கம் போட்டு கீழே கிடப்பாங்கன்னு சொன்னீங்க, மறைஞ்சே போயிட்டாங்களே. எங்க போயிருப்பாங்க? ஆ? ஏய், முருகன். முருகனுடைய டைரி. ஐயா, என்ன எழுத்தே நானா ஒண்ணு எழுதல. இல்ல, என்னங்க இது ஒரே கோடு கோடா இருக்கு? இது கோடில மிஸ் லில்லி, எழுத்துக்கள். எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசிய எழுத்துக்கள். படிக்கிறேன். நான் கண்டுபிடித்திருக்கும் ஆராய்ச்சி குறிப்பை ஜப்பானில் உள்ள புத்த பிக்ஷு ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.